அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பற்றகல்லி அப்படிங்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிக்கு அருகிலேயே ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்க அந்த ஜமாத்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. கட்டிட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த இடம் அரசு நிலம் அப்படிங்கறது மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் தான் இப்ப கிடைச்சிருக்கு. 180 பார் உள் எண் 2ன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி அந்த இடம் அரசு நிலமாச்சு, அரசுக்கு சொந்தமான இடத்துல இப்படி ஜமாத்தார்கள் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுக்கான போதிய ஆதாரங்களை எல்லாம் திருட்டி மாவட்ட ஆட்சியரிடமே ஒரு இதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொன்னபடி அந்த டாக்குமெண்ட் நானும் பார்த்தேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவரை அந்த இடம் அரசுக்கு பொதுவான இடம், இந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல. இப்ப சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பு அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு மாற்றம் பண்ணிருக்காங்கன்னா, முஸ்லிம்களுக்கான சுடுகாடு. இப்ப இங்கதான் நமக்கு கவனிக்க வேண்டிய லாஜிக்கல் பாயிண்ட் இங்கதான் வருது. அதுக்கு நான் அப்புறம் போறேன். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 5 கடைகள் கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதே போல அந்த இடத்தை சுத்தி காம்பவுண்ட்ஸ் கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹிந்துக்கள் அந்த இடத்துல ஹிந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசாங்க இதுல இருக்கிறதுனால ஹிந்துக்கள் அதுக்கு முயற்சி பண்ணா அதுக்கு இவங்க தரப்புல கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை கவர்மெண்ட் லேண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து தடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்ப ஹிந்துக்கள் சரி கவர்மெண்ட் லேண்டு போகாம விட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் லேண்டு தான். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இது முஸ்லிம்களுடைய சுடுகாடு. இஸ்லாமிய வழக்கப்படி சுடுகாடு என்பது அவங்க கான்செப்ட்லே கிடையாது. எங்கேயாவது இதுல இருக்கிறாங்க யாராவது? இல்ல. பண்ண விடுவான் அவன். அப்ப எப்படி சுடுகாடு ஆக முடியும்? கபர்ஸ்தான் தான். பேர் மாத்திரதா இருந்தா கூட இடுகாடு தான் நீ மாத்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப பண்ணக்கூடிய கொண்டைய மறைக்க தெரியலங்கிறது சொல்றேன். பண்ணக்கூடிய தப்பு ஒழுங்கா பண்ணல, தப்புதான் பண்ணிருக்காங்க. இப்ப ஹிந்து மனித கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஹிந்து மனிதக்காக களத்தில் இறங்கி போராடி கலெக்டர்கிட்ட போய் சொல்லி இப்ப கலெக்டர் என்ன செய்ய போறாங்க பார்க்கணும். இந்த நாட்டுல ஹிந்து சமுதாயம் நியாயம் சட்டம் இருந்தால் கூட வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் அந்த சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது. இல்லாவிட்டால் மசில் பவர் அல்லது மணி பவர், பொலிட்டிக்கல் பவர் இதே வேலை செய்கிறது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்ப இந்த மாதிரி இது நாள் வரை அரசாங்க நிலமாக இருந்த ஒரு இடம் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது.